ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, ரேஷன் கடை தேர்வர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடைய இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காகவே சொல்ல போகிறேன் மக்களே. ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட். ஸோ இதுவரை தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடையில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த மீதி இருக்கிற ஒரு 8 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியீட்டில் பல வகையான குழப்பங்களும் குளறுபடிகளும் நாளுக்கு நாள் நீண்டுகிட்டே இருக்குங்க. ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டில் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ சார் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் எல்லாருமே தினசரி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தற்சமயம் மெரிட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மெரிட்டில் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட போகிறோம் அப்படின்ட்டு சில அதிகாரிகள் தரப்புலேருந்து தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த ரேஷன் ஷாப்புடைய கடை முடிவுகள் வந்தாச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் ஷாப்பில் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவில் இந்த டைம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ மாவட்ட வாரியாக இந்த வேலை வாய்ப்பையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 2025 நோட்டிஃபிகேஷனையும் விரைவில் ரேஷன் ஷாப் ஊழியர்களுக்கு நம்ம வழங்கியிருக்கோம். ஆல்ரெடி ரிசல்ட் எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம். புதிய நியமனங்கள் எல்லாமே இதற்குண்டான அறிவிப்பையும் இன்னும் ஒரு சில தினங்களில் நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு ரேஷன் ஷாப்புடைய ஊழியர்களும் நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. ரேஷன் ஷாப் பற்றின அப்டேட்டும் நமக்கு தெரிவிக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக அரசு வேலை ரேஷன் ஷாப்புடைய வேலை அப்படின்னா அது ஒரு அரசு வேலை தான். ஆனால் சம்பளங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையின் வாயிலாக வழங்கப்படும், அரசால் கட்டுப்படுத்தக்கூடிய இதுதான் நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் சில முக்கியமான அப்டேட்டை விட்டுருக்காங்க. ஸோ 2025 ஒரு புதிய நோட்டிஃபிகேஷனை தயார் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் இன்னும் பதவி உயர்வுக்கு உண்டான பட்டியலை இன்னும் அவங்க ஒரு பக்கம் முடிக்காமல் இருக்காங்க. ஏன்னா பதவி உயர்வுக்கு பட்டியல் முடிக்கப்பட்டு அவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு நியதி. ஸோ அது ஆனால் அந்த பழைய ஊழியர்களுக்கு பதவி உயர்வை இன்னும் வழங்கலை அப்படின்றதுனால ஸோ புதிய நியமனங்கள் இனிமேல் வருவதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவாக இருக்கும் அப்படின்றத நம்ம அடித்து சொல்ல முடியுங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த விஷயந்தான் தற்சமயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக பழைய ஊழியர்களுக்கு ஒரு மறு வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நிச்சயமாக பழைய ஊழியர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த புதிய கலந்தாய்வு எல்லாமே கொண்டு வரலாம். அது மாதிரி எல்லாமே ப்ராசஸ் பண்ணோம். பதவி உயர்வு முடித்த பிறகு அந்த இடத்துல புதிய நியமனங்களை செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நான் பதவி உயர்வு போட்டுட்டுனா அவங்க அந்த இடத்துக்கு போய் வேலை செய்யணும், இதெல்லாம் கற்றுக்கொடு அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ நடைமுறையில் கொண்டு வர்றாங்க. ஸோ அந்தந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு நியமனங்கள் எல்லாமே இனி வரும் காலங்களில் புதுசாக ஆட்சேர்ப்பு பணியிடங்கள் எல்லாமே கொண்டு வரதா வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போதைய நிலவரப்படி என்னென்ன மாவட்டங்களுக்கு ரேஷன் ஷாப்பில் ரிசல்ட் எல்லாத்தையுமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ 29 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு. அந்த 8 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டும் இன்னும் ஓரிரு தினங்கள் இந்த ஜூலை பார்த்திங்கன்னா 28, 29, 30 இந்த 3 தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியுடைய இணையதளத்தில் இவர்களுடைய முடிவுகள் வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இன்னும் செகண்ட் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முதல் ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் நிறைய பேர்கள் விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால 2ஆம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இன்னும் கூடுதலான வேகன்சிஸ் எல்லாமே கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. இதற்குண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா விரைவில் நமக்கு கொடுப்பாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்திங்கன்னா
ரேஷன் ஷாப்பில் புதிய நியமனங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த 2005 நியமனத்துக்கு உண்டான டைம் வந்தாச்சு. பழைய ஊழியர்கள் எல்லாமே ரிட்டைர்மெண்ட் ஆகிற டைமும் வந்தாச்சு. ஸோ அவர்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டும் புதிய ஊழியர்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்க அரசு ரெடியாக இருக்குது. பொறுத்து வந்து அவங்க பார்க்கலாங்க. மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, ரேஷன் கடை தேர்வர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடைய இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். மக்களே, ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் ஸோ இதுவரை தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடையில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த மீதி இருக்கிற ஒரு 8 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியீட்டில் பல வகையான குழப்பங்களும் குளறுபடிகளும் நாளுக்கு நாள் நீண்டுகிட்டே இருக்குங்க. ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டில் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ சார் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் எல்லாருமே தினசரி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் மெரிட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மெரிட்டில் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட போகிறோம் அப்படின்ட்டு சில அதிகாரிகள் தரப்புலேருந்து தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த ரேஷன் ஷாப்புடைய கடை முடிவுகள் வந்தாச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவில் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ மாவட்ட வாரியாக இந்த வேலை வாய்ப்பையும் நமக்கு கொடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 நோட்டிஃபிகேஷனையும் விரைவில் ரேஷன் ஷாப் ஊழியர்களுக்கு நம்ம வழங்கியிருக்கோம். ஆல்ரெடி ரிசல்ட் எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம். புதிய நியமனங்கள் எல்லாமே இதற்குண்டான அறிவிப்பையும் இன்னும் ஒரு சில தினங்களில் நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்ட்டு ரேஷன் ஷாப்புடைய ஊழியர்களும் நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. ரேஷன் ஷாப் பற்றின அப்டேட்டும் நமக்கு தெரிவிக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக அரசு வேலை, ரேஷன் ஷாப்புடைய வேலை அப்படின்னா அது ஒரு அரசு வேலை தான். ஆனால் சம்பளங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையின் வாயிலாக வழங்கப்படும், அரசால் கட்டுப்படுத்தக்கூடிய இதுதான் நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் சில முக்கியமான அப்டேட்டை விட்டுருக்காங்க. ஸோ 2025 ஒரு புதிய நோட்டிஃபிகேஷனை தயார் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு வெளியிட போகிறா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் இன்னும் பதவி உயர்வுக்கு உண்டான பட்டியலை இன்னும் அவங்க ஒரு பக்கம் முடிக்காமல் இருக்காங்க. ஏன்னா பதவி உயர்வுக்கு பட்டியல் வந்து முடிக்கப்பட்டு அவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு நியதி. ஸோ ஆனால் வந்து அந்த பழைய ஊழியர்களுக்கு பதவி உயர்வை இன்னும் வழங்கலை அப்படின்றதுனால ஸோ புதிய நியமனங்கள் இனிமேல் வருவதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவாக இருக்கும் அப்படின்றத நம்ம அடித்து சொல்ல முடியுங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த விஷயந்தான் தற்சமயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக பழைய ஊழியர்களுக்கு ஒரு மறு வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நிச்சயமாக பழைய ஊழியர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புதிய கலந்தாய்வு எல்லாமே கொண்டு வரலாம். அது மாதிரி எல்லாமே ப்ராசஸ் பண்ணோம். பதவி உயர்வு முடித்த பிறகு அந்த இடத்துல புதிய நியமனங்களை செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நான் பதவி உயர்வு போட்டுட்டுனா அவங்க அந்த இடத்துக்கு போய் வேலை செய்யணும், இதெல்லாம் கற்றுக்கொடு அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ நடைமுறையில் கொண்டு வர்றாங்க. ஸோ அந்தந்த மாவட்ட ஆட்சேர்ப்பு நியமனங்கள் எல்லாமே இனி வரும் காலங்களில் புதுசாக ஆட்சேர்ப்பு பணியிடங்கள் எல்லாமே கொண்டு வரதா வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போதைய நிலவரப்படி என்னென்ன மாவட்டங்களுக்கு ரேஷன் ஷாப்பில் ரிசல்ட் எல்லாத்தையுமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர்.
ஸோ ஒரு 29 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு. அந்த 8 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டும் இன்னும் ஓரிரு தினங்கள் இந்த ஜூலை வந்து பார்த்திங்கன்னா 28, 29, 30 இந்த 3 தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியுடைய இணையதளத்தில் இவர்களுடைய முடிவுகள் வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இன்னும் வந்து செகண்ட் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முதல் ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் நிறைய பேர்கள் விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால 2ஆம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இன்னும் கூடுதலான வேகன்சிஸ் எல்லாமே கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மக்களே, இதற்குண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் நமக்கு கொடுப்பாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் ஷாப்பில் புதிய நியமனங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த 2005 நியமனத்துக்கு உண்டான டைம் வந்தாச்சு. பழைய ஊழியர்கள் எல்லாமே ரிட்டைர்மெண்ட் ஆகிற டைமும் வந்தாச்சு. ஸோ அவர்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டும் புதிய ஊழியர்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்க அரசு ரெடியாக இருக்குது. பொறுத்து வந்து அவங்க பார்க்கலாங்க. மக்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.